உங்க அண்ணன் விஜய்க்கும் காவேரிக்கும் குழந்தை பிறக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு உங்க தாத்தா. ஏய், நீ இந்த விஷயத்துல காவேரியை முதல்ல நினைக்க மாட்டியா? வா. பைத்தியமாடா நீ? அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. ஒரு வழியா கடமையெல்லாம் முடிச்சு அப்பாடான்னு நீங்க நிமிரும் போது இந்த பாரு, நான் ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பாரு. இப்படிதான் ஆயிரும் கடைசியில. இங்க ஒருத்திக்கு அது தெரியவே மாட்டேங்குதே தாத்தா. சரி சரி, சாப்பிட்டுட்டு போ. பாட்டி 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 பாட்டி, அங்க சேது ஒண்ணு ஏதாச்சும் பண்ணிருப்பாரு, நான் அங்க சாப்பிட்டுக்கிறேன். டேய், கொஞ்சம் காஃபியாவது குடிடா. அட உட்காருப்பா, பாட்டி சொல்றாங்கல்ல, காஃபி சாப்பிட்டு போ. இல்ல தாத்தா, நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன். ஐயோ, வா 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 வா. இவங்க பெரியவங்க தானே. உங்க தாத்தாவும் பாட்டியும் உங்க அண்ணனுக்கு நல்லா தூபம் போடுறாங்க. இத கேட்டு உங்க அண்ணாவும் காவேரியும் லைஃப்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நாம வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். காவேரி மட்டும் பிரெக்னென்ட் ஆயிட்டானா அப்புறம் அந்த வெண்ணிலா வந்தாலும் வேலைக்கு ஆகாது. புரியுதா? என்னோட எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க எதிர்பார்ப்பும் தானா நிறைவேறும். வெண்ணிலா, எங்க தாயி இருக்க நீ? பிடிக்கிறேன். இன்னும் ஒரு வாரத்துல உன்னை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன். என் ராகினி முன்னாடி நிறுத்துறேன். இன்னும் இவ்வளவு சாரி இருக்கு. எப்படி இருந்தாலும் யமுனாக்கு புதுசா சாரி எடுத்துதான் ஆகணும். தங்கச்சி மேரேஜுக்கு அக்கா பழைய சாரி கட்டினா நல்லா இருக்காது. புதுசாவே வாங்கி கொடுப்பான்.